டாக்டர் சார். சரி சொல்லுங்க. என் பேரு அஜய் சௌராஷியா. எங்க அப்பா மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாரு. பேஷண்ட் டாக்டரை விட எங்களை தான் அதிகமா நம்பினாங்க. தேங்க்யூ. ஒரு நாள் அப்பா ஒரு ஏஜென்ட்டை போய் பார்த்தாரு. இப்போ அப்பாவுக்கு அவன் ஒரு ஆஃபர் கொடுத்தான். வேற ஒரு பையனோட டாக்டர் டிகிரியை அவனுக்கு பதிலாக இன்னொருத்தனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொன்னான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு டாக்டரோட ஐடியை என் பேருக்கு ஃபேக்கா மாத்தி கொடுத்தான். அந்த பையன் அதுக்கு பதிலாக காசை வாங்கிக்கிட்டு ஊருக்கு போயிட்டான். நானும் பேரை மாத்திக்கிட்டு போபாலுக்கு வந்துட்டேன். வா, ஃப்ராடுனா இதான் ஃப்ராடு. கலக்கிட்டீங்கடா. ஒரு ஆளையே அப்படியே மாத்திட்டீங்களே. ப்ரோ, ஃபோர்ஜரி கேஸ்ல ஜெயிலுக்கு போறியா இல்ல நீ கவர்மெண்ட் அப்ரூவரா மாறியா? கவர்மெண்ட் அப்ரூவரா மாற மாட்டேன். மரண பயத்தையே கண்ணில் காட்டிட்டீங்களே. பேசாம நான் ஜெயிலுக்கே போறேன். கொஞ்ச நாள் தான் உள்ள இருப்பேன். எங்க அப்பாக்கு என்ன எப்படி வெளியே எடுக்கணும்னு நல்லா தெரியும். கண்டிப்பா சாதாரண கேஸ்லாம் போட மாட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், டாக்டர் சேத்தன் எங்க இருப்பாரு? அவர் லீவ்ல இருக்காரு. ஆக்சுவலி சேத்தன் இஸ் அ ஃப்ரெண்ட். அவரோட மொபைல் நம்பர் கிடைக்குமா? அவரை அர்ஜென்ட்டா நான் பார்க்கணுமே. ஐ எம் வெரி சாரி மேம், பட் இட்ஸ் அகெயின்ஸ்ட் our hospital policy. தேங்க்ஸ். மேம், நீங்க அங்க பார்த்த எஸ் மேம், ஐ எம் சுஜாதா. உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் சேத்தன் கூட கரெக்டா தான் நடந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி டாக்டர் சேத்தனோட கவனக்குறைவால தான் உங்க பேஷண்ட் இறந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவரோட சூப்பர்விஷன்ல கூட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இதுல டாக்டர் சேத்தனோட ஃபோன் நம்பர் அப்புறம் அவர் அட்ரஸ் இருக்கு. தேங்க்யூ சுஜாதா. தேங்க்யூ மேம். டான்ஸு கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான் சார். சார், ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கேன். நாலு மணி நேரத்துக்குள்ள எல்லாரும் இங்க வந்தாகணும். Are you smoking? No. Adi, I've told you not to get into that sick habit again. I'll call you later, okay? Okay. அம்மா, கல்யாணத்தை பற்றி நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? பா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறது? இங்க பாரு, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி. யூ அண்ட் ஆதித்யா ஆர் ஆல்ரெடி அ கப்பிள். கோர்ட்ல அப்ளிகேஷனை போட்டுரு. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ஃபார்மலி பேப்பர் சைன் பண்ணிடு. அம்மா, எக்ஸாக்ட்லி. மேரேஜ் இஸ் ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி. டைம் கிடைக்கும் போது பண்ணிக்கிறோமே. யோ, யார் அது?
சீக்கிரம் வந்து கதை திறப்பா. யாரு? ராஜா, சீக்கிரம் தர. என்ன தம்பி, காட்டுல தொலைஞ்சு போயிட்டியா? ஆனா காட்டுல மாட்டுக்கொட்டா இருக்கு. அரசாங்க அதிகாரியோ? சிட்டியில சரக்குக்காரன் தான் இருப்பான், பால்காரன் இருக்க மாட்டான். இது காடாவே இருக்கட்டுமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் மோட்டார் சைக்கிள்ல இங்க உள்ள வரத நான் பார்த்தேன். நீ பேய் பிசாச பார்த்திருப்ப. காட்டுக்குள்ள அதுங்க அதிகமா சுத்தும், உருவத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த தடவை மோட்டார் சைக்கிள்ல அதுங்க வந்து இருக்குதுங்க. எங்க தலைவர் உங்க அண்ணன் நல்லா முட்டா குதி ஆக்குறாரு. எப்போ நீ அவர்கிட்ட சிக்கினியோ அக்காளி உங்க குடும்பத்தோட ஜாதகமே என் தலைவன் கையில தாண்டி. இப்ப கிளம்பு. ஏன் எருமாடுங்க நிம்மதியா படுத்து தூங்கட்டும், இல்லைன்னா அதுங்க பால் கொடுக்காதுங்க. தான்ஷு யாதவ், என் தங்கச்சியை விட்டுடு. நீ என்ன நினைக்கிற? நீ அமைதியா மாட்டு கொட்டாய்க்குள்ள வருவ, அது எங்களுக்கு தெரியாத என்ன? உன்னை நுழைய விட்டோம். நான் யாருன்னு உனக்கு தெரியணும் இல்ல? பார்க்க விவரமான ஆளாத்தான் தெரியற. இங்க வர்றதுக்கு உடம்புல தைரியம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். நூறு பேரை ஒத்த ஆளா சமாளிக்கிறவன்டான்னா நீ என்னடான்னா கோமாளக்க தனியா வந்திருக்க. இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட.